தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தென்காசி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். இதன் மூலமாக காவல்துறையினுடைய பெருமை உலகெங்கும் பரவி இருக்கிறது. சுடப்பட்டவர் யார் என்றால் ஒருவர் விவசாயி, ஒருவர் 17 வயது சிறுவன். கஞ்சா வியாபாரிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கும் பாயாத தோட்டா இவர்கள் மீது பாய்ந்திருக்கிறதே. அடடே, விவரங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக விஜயகாந்த் அவர்களுடன் நான் பயணம் செய்தேன். ஆனால் இந்த முறையும் நான் வஞ்சிக்கப்பட்டேன். அதனால் கட்சி விட்டு விலகிறேன்ட்டு மீசை ராஜேந்திரன், அதாவது நடிகர் மீசை ராஜேந்திரன் சொல்லியிருக்காருங்க. என்ன என்பதை பொறுத்து பார்ப்போம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தொடர்பாக இதுவரை பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களுக்கும் அதில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் உளவுத்துறை DGP மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் சென்னை கமிஷனர், விவரங்களை பார்க்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கஞ்சா போன்ற பொருட்கள் ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் இதோடு நிறுத்தி வைக்கப்படும். அத்துடன் எல்லாமே ஒழிக்கப்படும்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. என்ன என்பதை பார்ப்போங்க. திருநெல்வேலியில் ஒழித்த உங்கள் விஜய் பிரச்சாரத்திற்கு அங்கு சென்றிருக்கிறார். அங்கும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஜய் அவர்களால் ஒரு 4 இடங்களில் வாகன நெரிசலில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர் காயம்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அரசியல்ல 30 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சூசகமாக தன்னுடைய மனைவியை சொல்லி இருப்பதாக வந்தார்கள். இன்னும் பல விஷயங்கள் விவரங்களை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அதாவது இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உடல்நிலையை சரியான முறையில் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நடிகர் பின்னாடி போகாதீங்கலாம் சொல்லியிருக்காரு. இதை யாரை சொல்றதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னன்னு பார்ப்போங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலன்ஸ். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு. அதாவது பாலியல் குற்றவாளிகள் மீது பாயாத தோட்டா, கஞ்சா வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் மீது பாயாத தோட்டா, இன்னும் சொல்ல போனால் அந்த காப்பாளர்கள் மீது, ஊழல்வாதிகள் மீது பாயாத தோட்டா, விவசாயி மீதும் 17 வயது சிறுவன் மீதும் பாய்ந்திருக்கிறது என்ற கேள்வி வருது. சம்பவத்தை பார்ப்போம். விவசாயி தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய பனை மரத்துல பதநீர் இறக்கினார் சொல்லி எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு. அவர் பதநீர் இறக்கினாரா கல் இறக்கினாரா கேள்விக்குறி, அவருக்கே வெளிச்சம். அப்படி இறக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த காவல் ஆய்வாளர், துணை காவல் ஆய்வாளர் அவர்கிட்ட ஏதோ பேசுறாரு, இறங்க சொல்லியிருக்காரு. கடும் சொற்களை ஏதோ பயன்படுத்திருக்காரு. அவருடைய அம்மாவை குறிப்பிட்டு ஏதோ சொற்களை குறிப்பிட்டதாக தகவல் வருது. என்ன நடந்ததுன்னு தெரியல. அதனால் கோபமடைந்த அவரும் அவருடைய வீட்டுக்கு வேற தூரத்துல இருந்து அவருடைய அண்ணனும் யாரோ வெளிநாட்டுல இருக்காங்களாமா, அவருடைய மகனா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு 17 வயசு தான். அந்த பையனும் இவரோட சண்டை போட்டிருக்கான். இவரும் இறங்கி சண்டை போட்டிருக்காரு. கைகலப்பான உடனே அவங்க இவர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தாக்கியிருக்கதா சொல்லப்பட்டிருக்காங்க. இவர் துப்பாக்கி 4 ரவுண்ட் 4 குண்டு சுடுறாரு. அதுல 2 குண்டு அவருடைய காலில் பாய்ந்ததுன்னு சொல்றாங்க. புகைப்படம் வந்திருக்கு. அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே முழுவதுமாக இருக்கக்கூடிய உடல் எல்லாமே அந்த தக்காளி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வருது. ஸோ காலில் சுட்டால் எப்படி மற்ற இடங்கள்லாம் வரும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இந்த விஷயத்துக்கு துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போவதற்கான அடிப்படை முகாந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. அவ்வளவு ஆபத்தான விஷயம் கிடையாது. உயிருக்கு குந்தம் விளைக்க விஷயம். காவல்துறையில கூட்டு போய் வழக்கமான விசாரணை பணிகளையும் வழக்கமான வழக்கு போடுவது போன்ற விஷயங்களை செய்யலாமே அப்படின்ற மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்துவதன் அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்தான சம்பவமோ என்ன வந்தது அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஒருவேளை அவர் அந்த பனை ஏறது அந்த கத்தியை வச்சு எதுனா பண்ணாரா அப்படின்னாரா என்னன்றது தெரியல. ஸோ இது ஒன்று. இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 17 வயது சிறுவன், அதாவது 2 டீமுக்குள்ள சண்டை நடக்குது. அந்த சண்டையை விலக்கி விடுறதுக்காக இல்லைனா கலவரத்தை தடுப்பதற்காக போன உதவி காவல் ஆய்வாளர் மேல, முருகன் அப்படின்றவர் மேல 17 வயது சிறுவன் வசை சொற்களா சொல்றான். சொல்லிட்டு தாக்குதல் நடத்திடுறான். தாக்குதல் பக்கத்துல இருந்து வீட்டுல போய் தஞ்சம் போடிச்சிடறான். அந்த வீட்டுல போய் அவனை பிடிக்கிறதுக்காக போறாரு. அப்போது அவனை சுட்டு பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அவன் மேல ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் அவனுக்கு வயது 17 அப்படின்றதும், அவரும் சிகிச்சையில் இருக்காரு, விவசாயியும் சிகிச்சையில் இருக்காரு. ஸோ தேர்தல் நேரத்தில் இந்த 2 சம்பவங்கள் தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதும் அந்த இடத்துலலாம். அதுக்கு இப்போ திமுக அரசு என்ன சொல்லுவாங்க, கோட் ஆஃப் கான்டாக்டுங்க காவல்துறை எங்க கையில கிடையாது, இது எலெக்ஷன் கமிஷன் நீங்க கேட்கணும்னு சொல்லிடுவாங்களோ. அவங்க கிட்ட மட்டும் இருந்தாங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களே. அதான் சொல்றேன் நான். இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களை குற்றம் சாட்டுறீங்கன்னா, பல பேர் என்ன சொல்றாங்க, நீ சாத்தூர் ராமச்சந்திரன்
அவர் வீட்டில் வந்து பொட்டி பொட்டியாக வந்து இறங்கியிருக்குது. என்ன இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற தேர்தல் கமிஷன் ஆட்களோ சரி, அங்கே இருக்கிற காவல்துறை ஆட்களோ சரி, அது என்ன அந்த டப்பாக்குள்ளே சொல்லவே இல்லையா. ஒரு பொட்டி அவங்களுக்கு ஒரு பொட்டியோ 2 பொட்டியோ கூட இருக்கலாம். பட் என்ன விஷயம்னா அந்த பொட்டிக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லாமல் இருக்கு. ஆனால் மற்ற இடத்துலாம் வந்து நாங்கள் வந்து வெயிலுக்கு தயிர் சாதம் பொட்டணங்கள் இதில் இருந்திருக்கும் இருக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட இருக்கலாம், நீங்கள் இல்லை ஸ்வீட் பாக்ஸ் இருக்கலாம், ஸ்வீட் பாக்ஸ் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து வைகோலாம் என்ன சொல்றாரு, எங்க பாருங்க இப்போ முதல்வர் இதை வந்து 2 வாட்டி பரிசோதனை பண்ணாங்க, எங்கள் காரை 2 வாட்டி பரிசோதனை பண்ணாங்க, அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் பரிசோதனை பண்ணாங்கன்னா இந்த வண்டி ஏங்க நீங்கள் பரிசோதனை பண்ணல அப்படின்ற கேள்வி அடிப்படை இருக்கு, சீட் பாக்ஸ் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அது காலையில் வந்து இறங்கிடுச்சான். எந்த செய்தியிலையும் இதை வந்து கவர் பண்ணவே இல்லை. இதை தினமலர் செய்தித்தாள் இது செய்தியாக வந்திருக்குது. பட் யாருமே இது கண்டுக்கவே இல்லையன்றத நம்ம கேள்வியாக இருக்கு இல்லையா. ஊடகம்லாம் ஏற்கனவே வந்து பெண் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதுவும் அதனால் விஷயம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தேமுதிக நிர்வாகிகள் பலரும் மனக்கசப்போட இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து பலரும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை விடுவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அந்த கட்சி ஆரம்பித்திலிருந்து பலரும் தங்கள் பணத்தை அதிக அளவில் செலவு செய்து கட்சிக்காக செலவு செய்து, அது மட்டும் இல்லை மக்கள் நலன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக போய் விஜயகாந்த் அவர்கள் பல பொருட்கள் தரும்போது அதுக்கெல்லாம் இவங்க தான் சொத்து பத்தெல்லாம் விற்று அதெல்லாம் கொடுத்தாங்க. சுதீஷ் அவர்கள் எம்பி ஆயிருக்கு. அதெல்லாம் விற்று இவங்க வந்தாங்களா எம்பியா? சரி, ஓகே. அப்பேற்பட்ட நிகழ்வுகள் வந்து மீசை ராஜேந்திரன் அப்படின்ட்டு ஒரு நடிகர், அவர் எனக்கும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர். ஏன்னா பல்வேறு பிரச்சாரத்திற்கு அவர் கூட போயிருக்கேன் நான். 2016 அவர்கிட்ட வந்து உளுந்தூர்பேட்டை நகரில் நடந்துருக்கும் போது ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தார். அவருக்கு வர வேண்டிய பிரச்சார வாகனம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எவ்வளோன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் அப்பா அவர் கூட பேசக்கூடிய சூழ்நிலை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அப்பா கொஞ்சம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஓட்டி கொடுப்பா, அப்படியே பேசிட்டு இருப்பான்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் வந்து இந்த கட்சியில் இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது, உங்களுக்கு எப்படிங்க வாய்ப்பெல்லாம் வருதானா? இல்லைங்க, முதல்ல ஒரு மாதம் ஒரு 10 நாள் 20 நாள் காட்சிட்டு வரும், இப்போ ஒரு நாள் வரதே பெரிய விஷயமா இருக்குது, ஆளுங்கட்சியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க எனக்கு சான்ஸ் தர வேண்டான்ட்டு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இப்போ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், சினிமா சான்ஸும் போயிடுச்சு, எனக்கு பெரிய தொழிலும் என்ன தெரியாது, இப்படி தான் எனக்கு நிலைமை இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். ஸோ அப்பேற்பட்ட தங்க தொழிலை இழந்து சொத்தை இழந்து பல நிகழ்வுகளை இழந்தவர்கள் இன்றும் கூட பலனடையாமல் இருக்கின்றார்களே அப்படின்னு ஒரு நேரத்துல தாலியை உடைச்சிட்டு வராங்க. இப்பதான் திமுக போய் சேர்ந்திருக்காங்க, எலெக்ஷன்ல சண்டை போடுறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னா தேமுதிக கொடுத்த சீட்ல அவங்க ஒரு அதிகமா 11 பேர் ஜெயிச்சு 11 பேர் ஜெயிச்சு துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அவங்க 11 பேர் ஜெயிச்சு 10 சீட்ல 11 பேர் ஜெயிச்சு துணை முதல்வர் ஆயிடுவாங்க. நீங்க என்ன கலாய்க்கிறீங்க நீங்களா? நான் சொல்றேன், அவங்க துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் பாருங்க விசிகாவோடையும் அவங்க அப்படியே வேற மாதிரி சண்டையில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த அவர் தேமுதிக காலையில் வந்து அறிவாலயத்தில் போயிட்டு சைன் பண்ணாங்கல்ல, மாலையில் இதே நடிகர் மீசை ராஜேந்திரனோட மகளோட ரிசப்ஷன் நினைக்கிறேன், அதில் ஸ்டாலின் அவர் கலந்துக்கிட்டாருங்க. எவ்வளவு ஒரு தன்மானம் உள்ள தலைவர் அவரு, எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு கட்சினா எப்படி நடத்தணுங்கிறத அவங்க கிட்ட கத்துக்கணுங்க. கட்சிகள் என்ன கடைசி வரைக்கும் நேத்து என்ன சொன்னாரு, கட்சி நிதிக்கு சேர்க்கப்பட்டதுனாரா உடனே இப்போ 2 பேர் ஃபோன் பண்ணி பேசணும், அப்படியா வாங்கிங்க பாரு சொல்லி அதே மனு திருப்பி கொடுத்து விட்டு பணத்தை 1ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கோங்கன்றாராம். வட்டியோட தருவாரோ? வட்டிலாம் தர மாட்டார், கொடுத்த பணத்தை ஜிஎஸ்டி போக மீதி தருவார். அவர் எனக்கு தெரிஞ்ச அதுல பாதி 50% ஃபார் கட்சி 50% எடுத்துக்கணும்னு சொல்லலாம். முழுசா எடுக்கிறேன்னு சொன்னாலப்பா. இப்போ நீங்க எல்லாம் கண்டனங்கள் பல தெரிவிக்கப்பட்டதால பாதி உங்களுக்கு பாதி எனக்குன்னு கூட சொல்லி கடைசியில் ஒரு மாதிரி முடிச்சு தரலாம் அவரு. திருப்பரங்குன்றம் முருகன் அந்த தீபத்தூண் சர்ச்சை தொடர்பாக இதுவரை என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதோ அது எல்லாத்துக்குமே இடைக்கால தடை அப்படிங்கிறது டபுள் பெஞ்ச், மதுரை டபுள் பெஞ்ச் போட்டிருக்கு. இதை தாண்டி நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை செயல்படுத்தாத மாவட்ட ஆட்சியர், அந்த காவல் பொறுப்பு, அப்புறம் இந்த கோவில் அதிகாரி 3 பேர்த்து மேலேயும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க. அதையுமே வந்து நீதியரசர் GR சுவாமிநாதன் விசாரிக்க நிறுத்தி வைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களுமே உற்று நோக்கப்படுகிறது அப்படின்றதான் தகவலா இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐயா, அன்பே வடிவான அருட்கடலான அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்திற்காக அப்படியே அழுத்தி சொல்லிக்கிறீங்க. அது வந்து காவல் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. பட் தலைமைச் செயலாளர் வரைக்கும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு மேற்கு வங்கத்தில் இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? அங்க கூட தலைமைச் செயலாளர் மேல ஒரு குற்றச்சாட்டு மேற்கு வங்காளத்துல இருந்து மாத்தி நேரா கொண்டு வந்து இங்க போடுறாங்க. ஆமா, இங்க கொண்டு போடுறாங்களா? அவன் அம்மா இருந்துட்டு பாஜகவும் நீங்க நான் கூட்டுருந்தீங்கம்மா, இப்படி இருந்த நீங்களா கூட இருந்து ஏமா கூட இருந்து எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற சொல்லியிருக்கு. லெவல்ல அதாங்க பிரேக்கிங் பாயிண்ட். அந்த அம்மா வேற சொல்லியிருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே
பாஜக எதிரானவர்களையெல்லாம் நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வருவாரா வரமாட்டாரா ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே என்னன்னா பாரத பிரதமர் ஒன்று பெரிய போட்டி இருக்கு தெரியுமில்ல, அதில் வந்து இப்போ ராகுல் காந்தி ஒத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். உருட்டு அதாங்க ஒத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். மம்தா பானர்ஜி அடுத்த பிரதமர் ஆகுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை. அவங்களுக்கு தனக்கு போட்டியா ஸ்டாலின் வந்துருவாரோ நம்ம பயப்பட்டு இப்பவே வந்து அவர் மேல வந்து திராவிட மாடல்ன்றாங்க, திட்டங்கள் எல்லாம் இந்திய அளவுல போயிடுச்சுன்றாங்க, ஸ்டாலின் தான் நேஷனல் லெவல்ல வளர்ந்துருக்குன்றாங்க. கும்முடி பூண்டி தாண்டி கேட்டு பார்க்கணும், தான் கேட்கணும் இதை பத்திலாம். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டு சாய் குமார் அப்படின்றவர் IAS நியமிக்கப்பட்டிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் அந்த பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு மிக நெருங்கியவர் சந்தீப் மிட்டல் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். சோ 2 மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சென்னை கமிஷனர் ஃபெவிகால் போட்டு அமர்ந்திருக்கிறார் அதே இடத்தில். அங்க ஒருத்தர் யூடியூபர் அப்படியே பறக்கிறார், அந்த அறிவிப்பு வராதா என்ன யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல திமுகவும் பாஜகவும் கூட்டு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு ரகசிய தகவலை மேலிடத்துக்கு அனுப்ப போறாரா அப்படின்றது தெரியல. ஸோ இவர் எப்ப மாற்றப்படுவார் கேள்வி இருக்கும் நிலையில மற்ற எல்லோரையும் மாற்றுறாங்களே, இது என்னங்க இது ரொம்ப லேட்டுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். போதைப் பொருள் நடமாட்டம் என்பது தமிழகத்தில் அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஜாஃபர் சாதிக் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட 2 நாளாக ஒரே அந்த இடி ரைடு எல்லா ரைடு நடந்துட்டு இருக்கு. கத்தையாக என்ன பணமாயா இல்லை ஆவணங்கள் திருப்பி கொடுத்துருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிம்பாங்க அவங்க. ஸோ அந்த போதைப் பொருள் என்பது பலருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு யமனாக முடிந்து கொண்டிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்ட கூட நேற்று 2 நாள் கூட ஒரு வீடியோ காமிச்சு ஒரு சின்ன பையன் கூட போதைப் பொருள் டாஸ்மாக் வீரன் அதுக்கு ஈக்குவலாக இது அது குடிச்சா வாசனை வரும், இது சாப்பிட்டா வாசனையே வராது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கஞ்சா போன்ற பொருட்களை உபயோகத்துக்கு மாணவர்களுக்கு என்ன காரணம்னா அது பள்ளியிலோ இல்லை ஸ்கூல்லையோ யூஸ் பண்ணிட்டு போனால் தெரியாது அந்த வாசனை அப்படின்னால செய்யப்படுகிறது சூழ்நிலை. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தால் இது வந்து நான் நிறுத்தி வச்சிருவேங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வீர சபர்த்த வாழப்பாடியில் ஏற்றிருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது இப்போ வந்து எடப்பாடியோட ஸ்பீச் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் அதிகமான கவரேஜ் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியுதா இல்லை உண்மையாக ஆகுதான் எனக்கே தெரியாம ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசின இந்த பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவுண்டர் கொடுத்திருக்காரு. போதைப் பொருட்கள் புழக்கம் இருந்ததே அதிகமானதே அந்த எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அது நடமாடிட்டே இருக்குது, இவங்களும் பாருங்களா அது நடமாட்டத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து போட்ட இதை வந்து கஞ்சா செடிகளை வந்து இவங்க யூரியா எல்லாம் போட்டு வளர்த்து பெரிய லெவலில் என்னங்க பண்ணீங்க. அவர் தான் சொல்றாரு, அப்பதான் சட்டசபையிலேயே வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம் பான் பராக்லேட், அதுக்காக லஞ்சம் வாங்கியவரே விஜயபாஸ்கர் அப்போது அமைச்சராக இருந்தவர்னு சொல்லிட்டு அவரு ஒரு உருட்டை போட்டிருக்காரு. மாணவர்கள் வரை பெண்கள் வரை இளம் பெண்கள் வரை போயிருச்சு. பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது அப்ப பாட்டிக்கும் குழந்தைக்கும் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கிற நிலையில எல்லாத்துக்கும் போதை வஸ்துக்களை காரணம் சொல்லணும். நாங்கள் இப்படித்தான் ஆட்சி செய்வோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறாரா முதலமைச்சர் அப்படின்ற கேள்விதான் கடைசியில் நிக்குது. திருநெல்வேலி சென்றார் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் பிளாஸ்ட் அவர் சென்றிருக்காரு. அத வழக்கம் போல பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்குது. 4 இடத்துல இப்ப நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ற நேரம் வரைக்கும் 4 இடத்துல ஆக்சிடென்ட். 2 வீலர்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, இடிச்சுக்கிறாங்க. அப்படி நமக்கே பக்குங்கிற பார்க்கும்போது இடிச்சு அந்த ஹைவேஸ்ல பேரிகார்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இரும்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இரும்புனா அது துருப்பிடிக்காத ஒரு ஸ்டீல் கலாய். ஆமா, அடிச்சு அப்படி இப்படி போய் வந்து ஒரு 2 செகண்ட் கடந்து அப்புறமா எழுந்திருக்கிறான். என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து பாதுகாப்பு வாகனத்தோட பேரலா அவங்களும் வந்து பின்னாடி பின்தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரியான சொல்லிருக்காங்க. ஒரு வார்த்தை இவர் சொல்லாமே, நம்மளே சைலன்ஸை சொல்லியிருந்தோம், என்னை பின்தொடர்ந்து வராதிங்க, வர்றாங்களா வண்டியை நிறுத்தி ஒரு சத்தம் போட்டு ஏதாவது கேட்டாலும் சொல்ற யாரும் கேட்கல அவளே கிடையாதுங்க. அவங்க என்னன்னா இந்த கூட்டத்தையும் இப்படி செய்கையும் அவர் விரும்புறாரான்ற கெட்ட பேர் அவருக்கு வருது. இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, ஓட்டு போடட்டும், அவர் ஜெயிக்கட்டும், அவர் என்னமோ பண்ணட்டும், உயிர் ஒருத்தருக்கும் முக்கியம் இல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஆண் இல்லைன்னா அந்த குடும்பம் பினான்சியலா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுன்ற ஒரு அடிப்படை உணர்வு பாத்துங்க. உங்களுடைய சில்வர் ஸ்பூன்ல இருந்து பாக்காதீங்க. ஒரு தினக்கூலி இருக்கிறவன் அவன் என்ன சொல்லிட்டு வந்தானே தெரியல, வீட்டுல போய் விஜயபாகரன் சொல்லிட்டு வந்திருப்பான், கடைக்கு போய் மோர் வாங்கிட்டு வரணும்னு வந்திருப்பான். அவன் எங்கடா மோர் வாங்க போன என்ன காணனா அப்புறம் அங்கிருந்து கூட்டுதா தாயோட உள்ளம் மனைவிகளோடனா யோசிச்சு பாருங்க நீங்க. என்ன இது ஒரு கண்டன அறிக்கையே கிடையாது. ஆனா இவர் மறுபடியும் அந்த பிளாஸ்டே பேசிட்டு இருக்காரு. இதை பேசணும்னா உடனே நீ எல்லாம் என்ன வேணா பேசிக்கோ, அடுத்து வருவது டிவிக்கே தான் வைக்க போகுது டாக்டர் தான். 234ன்னு சொல்ல முடியாது, 233 தான். எடப்பாடியில என்ன நடந்தது பாருங்க நீங்க. 2 பேர்
ஒருத்தர் தாக்கல் பண்றாரு, அவரு சரியா பண்ணல, அவர் காணாம போயிடுறாரா? சப்ஸ்டிடியூட்டா அவர் மனைவி போடுறாங்க, அவரும் இல்ல. சரி கூப்பிட்டு நீங்க வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுன்ற தகவலை சொல்லலாம்னு பார்த்தா அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்றது தெரியல. இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மோர் வாங்க போறவங்களாம் கொஞ்ச நாள் நோ மோர் ஆயிடுறீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனா சில தொகுதியில பிரில்லியண்டா ஒர்க் பண்றாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாபு இவர் எதுக்கு இப்படி சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. கீழே வந்து கழுவி ஊத்துவீங்கல்ல, அதுக்காக உங்களோட திட்டுவா இவன் இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல போறாரு, பாத்துங்க. அந்த பாபுன்னு இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விஜய் எதிர்பார்க்கலங்க. அவரு விஜய் மாதிரி டூப் பண்ணி கேட்டாருங்க. ஆமா, பிரச்சாரம் பண்ணி போயிருக்காருங்க. கட் அவுட்ல ஒயிட் கட் அவுட்ல அப்படியே விஜய் மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டு கார்ல உட்கார வச்சு போறாங்க. மேல எடுத்து வச்சிட்டாரு. மேல எடுத்து வச்சிட்டு இல்ல ஒரிஜினல் இல்லாம டூப்ளிகேட் நாடகத்தை அந்த இதெல்லாம் அக்கா இதெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி ஒருத்தர் கை கும்பிட்டு பண்ணாரு. அவரு விஜய் மாதிரி நடிச்சாரு. அவரு இன்னொரு இடத்துல சிலையை வச்சு கொண்டு போறாங்க. விஜய் மாதிரி ஒரு சிலையை வடிவமைச்சு இருக்காருல்ல, அவர் இருக்காருங்க. இது மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து விஜய் யாருமே எதிர்பார்க்கல. இப்போ பொதுவா அதிமுகல எம்ஜிஆர் மாதிரி போடுவாங்க, ஜெயலலிதா மாதிரி போடுவாங்க, விஜயகாந்த் போடுவாங்க, திமுக பாத்தீங்கன்னா கருணாநிதி மாதிரி போடுவாங்க. இவங்க எல்லாம் ஏன் போடுறாங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க இல்ல, இவங்க இப்பயே போடுறாங்கன்னா இவங்களுக்கு நம்ம எப்படி என்னத்தை சொல்லி என்ன பண்ணலைங்க. விஜய் வர பேசியிருக்காருங்க. அதாவது இவ்வளவு நாள் இல்லாம, இவ்வளவு வருடங்கள் இல்லாம, தேர்தலுக்கு கரெக்டா 30 நாள் இருக்கப்போ நம்மளை எதிர்ப்பவர்கள் நம்மளை வீழ்த்துவதற்காக, ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக போட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பெருமையா சொல்லியிருக்காரு. அந்த இதுல சொல்லிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு சொல்லிருக்காரு. அதாவது அதிகாரம் இல்லாத முதல்வர் அப்படின்ற இடத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறதுனாலதான் தைரியமா என்னால திருநெல்வேலி வர முடிஞ்சது அப்படின்னு இருக்காரு. இல்லன்னா வர முடியாது. இல்லன்னா அப்படியே அடுத்த வில்லிவாக்கத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நான் வரமாட்டேன். அவர் கேன்சல் சொன்னா சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் யாராவது ஏதாவது பண்ணுங்களேப்பா, நான் வீட்டுல படுத்திருக்கிறேன் அப்படின்னு, எனக்கு லீவு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஒருத்தர் என்ன சொன்னாருங்க, எங்க பிஜேபியோட கூட்டணி போக வேண்டியதானுங்க, இல்லை ஏடிஎம்கே கூட்டணி போகணும், துணை முதல்வர் கேட்டு போட்டுங்க, கொடுத்துருவோம் அப்படின்னாரு. சார் துணை முதல்வர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டெய்லி காத்துல 5 மணி கழுவு தட்டி சார் 2 இடத்துல கையெழுத்து போடணும் சார், அந்த இடத்துல சாக்கடை அடிச்சிருக்கு சார், டெய்லி 4 நாள் போய் கேளுங்க, 5ஆவது நாள் ரிசைன் பண்ற மாதிரி வேண்டாம், துணை முதல்வரே வேண்டாம், பட் அவர் பாட்டு போயிடுவாரு. நிர்மல்குமார் சொல்லிருக்காரு. அதாவது தாவேகாவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு தாவேகாவுக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கன்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் 8% வாக்க சீமான் அவர்கள் வாங்கினார் என்ற சொல்ல உண்மையா என்னன்னு தெரியல, தகவலை சொல்லிருக்காரு. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல, வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ரீல்ஸ்ல விஜய்க்கு வாக்களிங்கன்னு குக்கரை போட்டுறாங்களாம். விஜய்க்கு வாக்களிங்க குக்கர் போடுறீங்க, அது விசில் சின்னதானே, ஏங்க குக்கர் விசில் அடிச்சாலே விசில் தானுங்க, நம்ம அப்படி போவோம் மேங்கறாங்கனா. ஸோ பயங்கரமான சிந்தனை இருக்காங்க எல்லாம். தேர்தல்னாலே ரஜினி வந்துருவாங்க அப்படிம்பாரு இப்படிம்பாரு, பெரிய அந்த யாருக்கு ஆதரிக்காருங்க அப்படியெல்லாம் இருக்கும். கடைசி காலகட்டத்தில் நான் எப்படி கடந்த தேர்தல் முந்தினி தேர்தலாம் அவர் யார் ஆதரிக்கிறோம் அவனை தோற்று போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஆதரிப்பானு, எதுக்கு வாய்ஸ் தருவானே, வாய்ஸ் கொடுத்தாலே பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்ட்டு அங்கே அந்த தேர்தல் நேரத்தில் அவர் கொஞ்சம் தலையை காட்டுறது நிறுத்திட்டாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. கமலஹாசன் நாங்கள் என்ன கோத்திரம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் வந்து திமுக ஃபைல் பண்ணி ஒரு மாதிரி போட்டுனுக்கிறாங்க எல்லா இதுலேயும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நடிகருக்கு பின்னாடி போகாதீங்கன்ற மாதிரி நாசூக்கா அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, யாரும் வந்து தயவு செஞ்சு குடிக்காதீங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த நல்ல உடல் பாகத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாடி எம்என் நம்பியார் இருந்தால் தெரியுங்களா, எம்பிஆர் இருக்கும்போது இந்த இந்திய பிரச்சார சபா வாசலில் வந்து ஐயப்ப மேளா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்க. அதில் வந்து ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினர். அப்போவே வந்து அவர் மேடல் சொன்னார், இங்கே பாருங்கள் சிறப்பாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் வைத்தா தான் அது நிறுத்தினா நல்லது, அதே மாதிரி நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நம்ம பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது, சிங்கத்தோட பல்லு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, அதனால நான்வெஜ் சாப்பிடுது, நம்ம வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடணும்லாம் மனிதன் அனைத்துன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆமாம், இவர் அது அன்றைக்கெல்லாம் சொன்னார். திருப்பி இப்போ சொல்லியிருக்காரு. இது யார் திமுகவுக்கு ஆதரித்து ஒரு நிகழ்வா அப்படின்னு பார்க்கப்படுது இல்லையா? இல்ல, அதாவது அவர் சொன்ன பல கருத்துக்கள் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. இப்ப நடிகர் அரசியல் களத்துல யார் இருக்கா, அவங்க பின்னாடி போய் விழுந்து உடம்ப வருத்திக்கிட்டு இல்ல ஏதாவது கை காலை உடைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை யாரு பாப்பா, உங்களை யாரு பாப்பா அப்படின்ற கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. ஜெகன் பின்னாடி போவான்னு சொல்லியிருப்பாங்க. அவரு ஏற்கனவே சொன்னார்ல, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னாரு. அதே வினோஜ் வேற போட்டாப்புல. அந்த காத்திருந்தல் நேரம் முடிஞ்சு இப்ப பதில் சொல்லிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்காங்க. 2026 ரஜினியோட வாய்ஸ் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்கு.
இறுதி கருத்தாக 200 தொகுதிகளுக்கு மேல கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையும் ஜெயிக்கக்கூடிய திமுக அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நிலையில ஒரு காங்கோ ஒரு பெரிய கொரில்லா குரங்கு ஒன்று வருது அப்படி திமுகவுக்கு ஆதரவு திரட்டுதுங்க. ஆதரவு திரட்டு அப்புறம் மக்கள் நீதி மையம் தொண்டர் மேல கொடியோட வச்சு அவர்கிட்ட கொஞ்சிது அவர்கிட்ட கொஞ்சிட்டு போகுது. ஸோ திமுகவினர் பிரச்சார காலத்துல ஒரு கொரில்லா வேஷம் போட்ட ஒரு நபரை வச்சு இந்த பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க. நீங்க அந்த கிங்காங் படம்னா இதுல வந்து எல்லாத்துலயும் வந்து நசி கொண்டுருமே, அது மாதிரி நசி கொண்டுட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இது நல்ல குரங்கு, இது திமுக குரங்கு. ஓ அது மாதிரி இந்த கல்யாணத்துக்குலாம் வாசல்ல நிக்க வைப்பாங்க அந்த குரங்கா? சரி ஓகே, ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அப்படின்னு வாய் வச்சுட்டு இருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.